அந்த சொந்தக்கார அந்த அண்ணன் வந்தோடனே எல்லாம் பேசதானா போனேன், இது மாதிரி பண்ற பாருங்கன்னு சொல்லதான் போனேன். போனவும் வண்டி எடுத்து வந்து எல்லாத்து மேலே ஏற்றி எங்க மாமனார் கொண்டு விட்டானா கடைசியா. எங்க பிள்ளைக்கு இந்த காலில் தடிச்சிருச்சு, என் காலில் டயர் ஏற்றி விட்டானா. இப்ப மாமனாரே இல்லையானா. ஓசூரில் பார்க்கிங் பிரச்சனையில் தொழிலாளர் நலத்துறை உதவி ஆய்வாளர் சிவமூர்த்தி என்பவரை காரை ஏற்றி கொலை செய்ததாக திமுக மாவட்ட துணை செயலாளர் சீனிவாசன் மகன் ஆதித்யா கைது செய்யப்பட்டுள்ளார். சிவமூர்த்தியின் வீட்டு வாசல் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த அவரது ஸ்கூட்டர் அவ்வழியாக வந்த ஆதித்யாவின் கார் செல்வதற்கு இடையூறாக இருந்துள்ளது. ஸ்கூட்டரை நகர்த்தச் சொல்லி சிவமூர்த்தியின் மகனை ஆதித்யா ஆபாசமாக திட்டியதாக கூறப்படுகிறது. சத்தம் கேட்டு சிவமூர்த்தி, அவரது மருமகள், அவரது பேத்தி வெளியே ஓடி வந்துள்ளனர். மதுபோதையில் இருந்த ஆதித்யா, நான் யார் தெரியுமா என கேட்டபடி முதலில் கட்டை ஒன்றை எடுத்து சிவமூர்த்தியை தாக்க முயன்றதாகவும் பிறகு காரை வேகமாக ஓட்டி வந்து 4 மீது மோதியதாகவும் கூறப்படுகிறது. இதில் சிவமூர்த்தி உயிரிழந்த நிலையில் மற்ற 3 காயமடைந்தனர். வண்டியில வந்தாங்க சார், ஹார்ன் அடிச்சாங்க. எதுக்கு ஹார்ன் அடிக்கிறீங்க என்னன்னு கேட்டோம். ரோட்ல நிறுத்திருக்கீங்க. சரி ஓரம் எடுக்கிறேன் அப்படின்ட்டு எடுக்க போனேன். அது அப்படியே ஓரம் எடுக்கிறதுக்குள்ளே பைக் மேல விட்டு என் மேல விட்டுட்டு போனாங்க. அப்புறம் நாங்க எங்க வீட்டுல இருக்கவங்க பக்கத்துல இருக்கவங்களாம் ஏன் இப்படி பண்றீங்க என்னன்னு கேட்டோம். அவரு ஃபுல் போதையில இருந்தாரு, ஒண்ணுமே முடியல. கார் ஓட்டிட்டு அப்புறம் கட்டை ஒண்ணு எடுத்துட்டு வந்து எங்க எல்லாரையும் அடிக்கிறதுக்கு வந்தாரு. அப்புறம் அக்கம் பக்கத்துல எல்லாருமே வந்துட்டோம், கேட்டுட்டு இருந்தோம், எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அப்பா போய் கேட்க போனாரு, ஏன்ப்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. இவன் திடீர்னு அங்கதான் நின்று இருந்தான். உடனே போயிட்டு கார் எடுத்துட்டு வந்து கார் எடுத்துட்டு வந்து அப்படியே நானே என் ஒய்ஃபு எங்க அப்பா குழந்தையோட நின்று இருந்தோம். அப்படியே ஏத்திட்டான் மேல. அதுலதான் அப்பா மேல ஃபுல்லா ஏறிட்டு அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தோம். அப்பா இறந்துட்டாரு. கையில அடிபட்டிருக்கு, காலில் அடிபட்டிருக்கு சார். ஒய்ஃபு கால் ஃபுல்லா அடி, குழந்தைக்கும் காலில் அடி. யாருன்னு தெரியுமா? அவங்க தெரியல சார், யாருன்னு தெரியல. கேட்டா யாரோ பெரிய ஆளு அவங்க பையன் கூட்டு போயிரும் கூட இருந்தவங்க சொன்னாங்க. சரி நாங்களும் அதனாலதான் எதுக்கு தேவையில்லாம வம்பு அப்படின்ட்டு நாங்களும் சைலண்டா தான் போனோம். இவங்க வேணும்னே மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு இதே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா சொல்லதான் போனாரு, ஏன்பா இப்படி பண்றீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, போங்கப்பா, எதுக்கு தேவையில்லாம குடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு தான் இருந்தாரு. இவன் எந்த இதுல நான் தெரியல, இவன் பாட்டுல கார் எடுத்துட்டு வந்ததே தெரியல சார். என் ஒய்ஃப் தான் பாத்துட்டு கத்துனாங்க, நாங்க திரும்பி பாக்கிறதுக்குள்ள வந்து இடிச்சிட்டோம். ஒரு பையன் வண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா, நான் உள்ள சமைச்சிட்டு இருந்தோம். இவர் என்ன பண்ணா ஹார்ன் அடிச்சிருக்க, எங்க வீட்டுக்காரர் ஃபர்ஸ்ட் வெளியே வந்துட்டாரு. எங்க மாமனார் உள்ளதான் தூங்கிட்டு தான் இருந்தாரு. ஆனா இவர் வந்துட்டு என்ன கண்டினியூஸா ஹார்ன் அடிக்கிறாங்கன்னு இவர் மேல வண்டி மோதிருச்சு, கீழே வண்டி விழுந்துருச்சு அவருக்கு. அப்புறம் உடனே அது பேர் என்ன, நான் போய் வந்து கேட்கறேன், என்ன போச்சு, அடிபட்டுருச்சு, ஏதோ அடிபட்டு எனக்கு டால் வர போட்டாங்க. எங்க மாமனார் வந்த வேகத்துல அவர் டால் போட்டு வந்துட்டாரு. புள்ள வர வெளியே இருந்தா எனக்கு உயிரே இல்ல. ஐயோ புள்ள என்னாச்சுன்னு தெரியல, என்னன்னு தெரியலன்ட்டு அப்புறம் வெளியே வந்து நானும் கதவுல தட்டி வந்து பார்த்தா இது மாதிரி ஒரு பையன் சண்டைக்கு வந்துட்டு இருந்தான். ஒரு வளர்த்தியோ குச்சி வச்சுக்கிட்டு சண்டை இழுத்துட்டு இருந்தான். உடனே சரி வாப்பா, அவன் கோதையில் இருக்கானாட்டுக்கு நம்ம போகலாம், எந்த பிரச்சனையானு நம்ம செலவு பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வம்பு வேணாம் வாங்கினே எல்லாம் நாங்க பேசிட்டு போயிட்டோம். எங்க மாமனாரும் உள்ளே போயிட்டாரு. இவரும் நான் வெளியே நிறுத்திட்டு வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டோம். ஒரு அண்ணன் அவரு சொந்தக்காரங்களாட்டுக்குன்னா வந்தாரு. அந்த பையன் அந்த இடத்துலயே சுத்திட்டு இருக்கிறான், ஒரு வளர்த்தியே ஒரு குச்சி வச்சுக்கிட்டு. அந்த சொந்தக்கார அந்த அண்ணன் வந்தோடனே எல்லாம் பேசதானா போனேன், இது மாதிரி பண்ற பாருங்கன்னு சொல்லதான் போனேன். போனவும் வண்டி எடுத்து வந்து எல்லாத்து மேலே ஏற்றி எங்க மாமனார் கொண்டு விட்டானா கடைசியா. எங்க பிள்ளைக்கு இந்த காலில் தடிச்சிருச்சு, என் காலில் டயர் ஏற்றி விட்டானா. இப்ப மாமனாரே இல்லையானா. அவங்க பேர் என்ன பேருமா? சிவமூர்த்தி. வயசுக்கு என்ன இருக்காது, என்ன வேலை பண்றாரு? லேபர் இன்ஸ்பெக்டர். இப்ப ஒர்க்ல தான் இருக்காங்களா? ஒர்க் தானா இருந்தாரு, வீட்டுல இருந்து ஒரு செப்ப நேரத்துக்குள்ள அப்படி பண்ண விட்டானா.